ஹலோ, குட் மார்னிங். இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பார்க்குறோம். காட்டன் கிளாத்தில் ஆல்ரெடி நான் வந்து ஃபுல்லாக அந்த 4 சைட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த்தியாக போகும்னு சொல்கிறதுனால. இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் பண்ணுறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு தரையும் அந்த ஒரு லைன் டிப்பு எண்டுக்கு வரும்போது நீடில் உள்ளார வச்சு ஃபுட்டரை தூக்கிட்டு துணியை திருப்பணும். ஸோ அந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நம்ம பண்ண முடியும். இப்போ ஜிக்ஸாக் வந்து உங்களுக்கு ஒரு லைன் தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து 1 or 2 or 3 அப்புறம் ஸ்கேலப் வந்து 1 or 2 அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் வந்து அது ஒரு தடவை தான் ஜிக்ஸாக்கும் ஒரு தடவை தான் ஸ்கேலப்பும் காமிச்சிருக்கேன் ஸ்டிச்சிங்கு. வீடியோ லென்த்தியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்களா நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டுக்கு வரும்போது ஃபுட்டரை தூக்கிட்டு திருப்பி நான் துணியை திருப்புறேன். இப்படி தான் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் இப்போ வந்து எந்த எதுவும் சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சைலண்ட்டாக மியூட்டில் வச்சு கூட பாருங்கள். லாஸ்ட் பேசிக் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். கிளாத்தில் வந்து எப்படி லைன்ஸ் வரையணும், எப்படி வந்து எவ்வளோ இன்ச்சஸ் பை இன்ச்சஸ் வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் லாஸ்ட் 2 வீடியோஸில். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நல்லா மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த ஜிக்ஸாக்கு, ஸ்கேலப், அப்புறம் திலகம், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இது மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம நெக்லைன்ஸை கூட ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எஸ்பெஷலி யூ ஷேப்பு, அப்புறம் பா ஷேப்பு, ஸ்வீட் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, இதெல்லாம் வந்து நெக்லைன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸ்கேலப் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்லைனாக வரைஞ்சி. ஸ்கேலப்பை இப்படி கூட இல்லாமல். ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வந்தோடனே நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து ஸ்கேலப் டிசைன், ஸ்கேலப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணும்போதும் சேம் அதே மாதிரி தான். ஸ்கேலப்புக்கும் அந்த ஒவ்வொருத்தரையும் அந்த வளைவு எண்டுக்கு வரும்போது நம்ம நீடில் வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கி துணியை திருப்பணும். இது பண்ணியே ஆகணும். ஜிக்ஸாக்குக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கேலப்புக்கும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்களா, அந்த வளைவு எண்டு வந்த உடனே ஃபுட்டரை தூக்கிட்டு திருப்பி நான் துணியை திருப்புறேன். இது கண்டிப்பாக ஸ்கேலப்புக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் இந்த ஸ்டிச் பண்ணும்போது. அப்புறம் லைன்ஸ் வந்து மெலிசாக உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து டார்க் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ரெட்டு, அப்புறம் வந்து டார்க் க்ரீன், அப்புறம் வந்து டார்க் ப்ளூ, அந்த மாதிரி லைட் கலர்ஸ் த்ரெட்டை வந்து இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. டார்க் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா, அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்கேலப், இதுவும் வந்து ஸ்கேலப்பும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து பார்த்து தைக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோன்னா அது லைனை விட்டு போயிடும். இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஆரி எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த லைன்ஸை ட்ரா பண்ணி இந்த வளைவுகளை ட்ரா பண்ணி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி பொறுமையாக எண்டுக்கு வரும்போது அதே மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு
கண்டிப்பாக எண்டுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறது நல்லது. லாக் ஸ்டிச் ஆர் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து நூல் பிரியாது. இல்லைன்னா நூல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும், என்ன ஸ்டிச்சஸ் போட்டாலும் சரி. ஒயிட்டுன்னே யூஸ் பண்ணணும் இல்லை, என்ன கலர் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் சரி 9x9 இன்ச் இல்லைன்னா 12x12 இன்ச் கட் பண்ணி அந்த 4 கார்னர்ஸ் அந்த நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு அந்த 4 கார்னர்ஸையும் வந்து 1/4 இன்ச் 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பண்ண வேலை வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த பார்க்கும்போது. ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைன்ஸ் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து திலகம் ஷேப்பு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். திலகம் ஷேப்புக்கு வந்து நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு துணியை தான் நம்ம வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்புவோம். ஸோ துணியை வந்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து சரியாக வரலைன்னா லைட்டாக ஃபுட்டரை தூக்கி திருப்புற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் திலகம் ஷேப்புக்கும் சர்க்கிள்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த வளைவு வரும்போது திருப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. துணியை தான் நம்ம வந்து திருப்புவோம். ஸோ இப்போ திலகம் ஷேப்பும் முடிஞ்சிருச்சு. திலகம் ஷேப்பும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் இந்த நூல் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போடும்போது அதுக்கு வந்து லிண்ட் ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லிண்ட் ரோலரில் அதை இப்படி நம்ம டேபிளில் நம்ம ஸ்டிச்சிங் டேபிளில் வந்து ஸ்விங் டேபிளில் நம்ம ஜஸ்ட் எங்கெல்லாம் நூல் இருக்கோ அது மேலே அந்த லிண்ட் ரோலரை எடுத்து வச்சிட்டோம்னா அதே மாதிரி அந்த நூலெல்லாம் அதில் போய் எடுத்துட்டு அந்த இதை வந்து நம்ம அதை ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட் எடுத்து நம்ம இதுக்கப்புறமா டஸ்ட்பினில் போட்டுடலாம். இல்லைன்னா நூலை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீழே வந்து சதந்து கிடக்கும். நம்ம அதுக்கப்புறமா அதை எடுத்து அதை ஃபுல்லாக பெருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் நூலெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு லிண்ட் ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க அந்த பெட் அனிமல்ஸோட முடியெல்லாம் வந்து சோஃபாவில் இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலெல்லாம் விழுந்து கிடக்கும், காரில் போகும்போது கார் சீட்லலாம் விழுந்து கிடக்கும்னு சொல்லிட்டு அந்த காருக்கு. அப்புறம் இந்த மாதிரி அடுத்தது பாக்ஸ் ஷேப் துணி பிசுறு, அதுக்கப்புறம் நூல், இதெல்லாம் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது நூல் எட்ஜுக்கு வரும்போது அது உள்ளார நீடில் இன்சர்ட். இப்போ அடுத்தது நம்ம என்னென்னா ஸ்கொயர் அந்த துணியை திருப்பிட்டு ஸ்கொயரும் அதே மாதிரி அந்த 4 டைரக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் அந்த எண்டில் வரும்போது கரெக்டாக நீடில் உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஈவன் ஸ்கொயர் ஷேப் இப்படி தான் அந்த 4 டைரக்ஷன்ஸுமே ஸ்கொயர்லையும் சரி ரெக்டாங்கிள்லையும் சரி அது பண்ணியே ஆகணும். இல்லை நம்ம நிறைய ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் ஹெக்ஸகன் எட்ஜுக்கு வரும்போது ட்ரெபீசியம் இதெல்லாம் கூட ஷேப்ஸ் நம்ம வரைஞ்சி அதில் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்த மிஸ்டேக் பண்ண அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஸ்கொயர் ஷேப் இப்போ தைச்சு முடிச்சு இப்போ எண்டுக்கு வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை எடுத்துடணும். துணியை நூலை கட் பண்ணிவிட்டு எந்த பிசுறும் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு க்ளீனாக அதை வந்து நூலை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் முக்கோணத்துக்கு ட்ரையாங்கிளில் கூட அந்த 2 டைரெக்ஷன்ஸு எந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த லைனுக்குள்ளார கரெக்டாக அந்த எண்டு வரும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணணும். நீடில் உள்ளார இருக்கணும். ஃபுட்டரை தூக்கிட்டு துணியை திருப்பணும். இதுதான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் நம்ம பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெபீசியம் ஆனாலும் சரி, ட்ரையாங்கிள் ஷேப்பை சர்க்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம நெக்லைன்ஸில் நிறைய கர்வ்டு நெக்லைன்ஸ் நிறைய ட்ரா பண்ண ரீசன் என்னென்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்போது வந்து நல்லா கிளியராக தெரியும். நம்ம லைன் ட்ரா பண்ணது வந்து அதிகம் ஸ்டிச்சஸ் விட அதிகமாக கிளியராக தெரியக்கூடாது. ஸ்டிச்சஸ் தான் நல்லா தெரியணும். இதெல்லாமே லைனை வந்து ரெட் லைன் வந்து மெலிசாக ட்ரா பண்ணது நான் ரீசன். அது இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இப்போ அந்த ஒரு டைரெக்ஷன் வரும்போது நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன், அது கிளியராக தெரியும். துணியை திருப்பி தைக்கிறோம்.
இப்போ இந்த எண்டுக்கு அந்த ஒரு அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு திருப்பி துணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம இப்படி தான் ட்ரையாங்கிளுக்கும் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும் ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இது எல்லாமே வந்து டைமண்ட் ஷேப் கூட கார்னர்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப் கூட கார்னர்ஸில் வரும்போது இந்த ஸ்டிச்சஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கரெக்டாக நீடில் உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை இப்போ ஃபுட்டரை தூக்கிட்டு துணியை நியூ வியூவர்ஸ் வந்து இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்போட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்தது வந்து ப்ரீவியஸ் 2 வீடியோ சர்க்கிளுக்கு நம்ம வந்து துணியை திருப்பணுங்கிற அவசியம் இல்லை. நான் இந்த கிளாத்தோட நீடில் வந்து சாரி ராங் சைடு தான் திருப்பிட்டு அதை வாட்டுக்கு துணியை துணியை சுற்றணுமே தவிர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ரைட் சைடில் இது பண்ண ராங் சைடில் தான் இந்த 4 கார்னர் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ராங் சைடில் தான் ஒன்ல வந்து நீங்கள் துணியை வந்து அந்த ஃபுல் 360 டிகிரிஸில் அந்த துணியை எப்படி அந்த லைனில் அப்படியே சுற்றி திருப்புறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து துணியை தான் நம்ம சர்க்கிள் வரும்போது அப்படியே துணியை தான் நம்ம வந்து சுற்றணும். துணியை நம்ம வந்து தான் இம்பார்ட்டன்ட். சர்க்கிளுக்கு நம்ம நீடிலோ இல்லைன்னா ஃபுட்டரோ வந்து ஃபுட்டர் தூக்கி எதுவும் அதை துணியை திருப்ப வேண்டிய அவசியம் பண்ண மாட்டோம் சர்க்கிளில். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கோம். துணியை திருப்பிட்டே தான் சர்க்கிளை வந்து ஸ்டிச் பண்ணோம். சர்க்கிள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா லைனை விட்டு போயிடுது. கண்டிப்பா லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ 1 or 2 டைம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லைன் மேலேயே அந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதை விட சர்க்கிளை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க. சர்க்கிளில் ஒரு 3 or 4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் சர்க்கிளை வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்தளவுக்கு சூப்பராக எப்போவுமே எந்த ஸ்டிச்சும் ஆரம்பிக்கும் போது லாக் ஃபஸ்ட்டு வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் லாக் ஸ்டிச் இல்லைன்னா பேக் மற்றபடி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா துணி வந்து அந்த இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் வந்தாச்சு பொறுமையாக. ஸோ இப்போ ஃபைனலாக சர்க்கிள் வந்துட்டோம். பொறுமையாக துணியை திருப்பி அந்த சர்க்கிளை ஸ்டிச் பண்ணணும். சர்க்கிள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா லைனை விட்டு அது வந்து ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் பொறுமையாக துணியை திருப்பிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபன்ஸ் அது ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சுன்னா ஒரு தடவை இப்போ எல்லாமே 1 or 2 டைம்ஸ் நல்லா சர்க்கிள் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது வந்துடுச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டிச்சஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா. ஸோ இந்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு அப்புறம் இந்த ஜிக்ஸாக்கு ஸ்கேலப் திலகம் ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஸ்கொயர் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கிளியராக தெரியறது ஸ்டிச்சஸ்ஸு. நான் போட்ட லைனை ட்ரா பண்ணதை விட அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கிளியராக அந்த 4 கார்னர்ஸ். ஸோ என்ன ஒரு டார்க் கலர் த்ரெட்டை வந்து அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ட்ரையாங்கிள் ரொம்ப நல்லது. டோன்ட் யூஸ் லைட் கலர்ஸ். ரெட் டார்க் ப்ளூ இல்லைன்னா டார்க் க்ரீன் அந்த மாதிரி அந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சஸ். அப்போதான் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். தெரியறது ஜிக்ஸாக்கு ஸ்கேலப்பு. ஸோ இப்படி தான் அந்த லைன் மேலே அந்த ஸ்டிச்சஸ் வரணும். இது வந்து ஜிக்ஸாக் ஸ்கேலப் ட்ரையாங்கிள் ஸ்கொயர்